மகர விளக்கு விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஏ. தமிழ்நாடு, பி. கர்நாடகா, சி. ஒடிசா, டி. கேரளா. சரியான பதில் டி. கேரளா. துங்கபத்ர நதி எந்த நதியின் துணை நதியாகும்? ஏ. கோதாவரி, பி. காவேரி, சி. கிருஷ்ணா, டி. நர்மதா. சரியான பதில் சி. கிருஷ்ணா. அப்பர் கர்னாலி நீர் மின் திட்டம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஏ. மியான்மர், பி. பங்களாதேஷ், சி. நேபாளம், டி. பூட்டான். சரியான பதில் சி. நேபாளம். சாலை விபத்துகளை தடுக்க தலைக்கவசம் இல்லை, எரிபொருள் இல்லை என்ற கொள்கையை எந்த மாநில அரசு முன்மொழிந்துள்ளது? சரியான பதில் பி. உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் 5வது அமெரிக்கா துணை தூதரகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஏ. லக்னோ, பி. பெங்களூர், சி. போபால், டி. ஜெய்ப்பூர். சரியான பதில் பி. பெங்களூர். சின்சோலி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ. ஒடிசா, பி. அசாம், சி. கர்நாடகா, டி. மகாராஷ்டிரா. சரியான பதில் சி. கர்நாடகா. 100% குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கிய முதல் இந்திய மாநிலம் எது? ஏ. நாகாலாந்து, பி. மேகாலயம், சி. கோவா, டி. குஜராத். சரியான பதில் சி. கோவா. மக்களவைக்கு முதல் இடைக்கால தேர்தல் எப்போது நடைபெற்றது? ஏ. 1971, பி. 1975, சி. 1970, டி. 1965. சரியான பதில் ஏ. 1971. கடல் நீரால் கூட அரிக்கப்படாத உலோகம் எது? ஏ. நிக்கல் இரும்பு, பி. மாக்னீசியம், சி. மோனல், டி. இரும்பு. சரியான பதில் சி. மோனல். மலாலா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏ. ஜூலை 2, பி. ஜூலை 11, சி. ஜூலை 12, டி. ஜூலை 22. சரியான பதில் சி. ஜூலை 12. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு காரணம் என்ன? ஏ. நிறை, பி. எடை, சி. அழுத்தம், டி. அடர்த்தி. சரியான பதில் டி. அடர்த்தி. பிரியாணியை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள்? ஏ. பாரசீகர்கள், சீனர்கள், சி. அரேபியர்கள், டி. இந்தியர்கள். சரியான பதில் ஏ. பாரசீகர்கள். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக குளங்கள் உள்ளன? ஏ. புதுக்கோட்டை, பி. தஞ்சாவூர், சி. ராமநாதபுரம், டி. கன்னியாகுமரி. சரியான பதில் சி. ராமநாதபுரம். தொழில் புரட்சி முதலில் ஆரம்பித்த நாடு எது? ஏ. இங்கிலாந்து, பி. இந்தியா,
சி இத்தாலி, டி அமெரிக்கா. சரியான பதில் ஏ இங்கிலாந்து. கேள்விக்குறி முதலில் எந்த மொழியில் பயன்படுத்தப்பட்டது? ஏ தமிழ் மொழி, பி லத்தீன் மொழி, சி மராத்தி, டி சீன மொழி. சரியான பதில் பி லத்தீன் மொழி. வாடகை கார் அதிகம் உள்ள நகரம் எது? ஏ டோக்கியோ, பி மெக்சிகோ, சி டெல்லி, டி ஜாங்காய். சரியான பதில் பி மெக்சிகோ. உலகின் மிகப்பெரிய நகரம் எது? ஏ டோக்கியோ, பி மெக்சிகோ, சி டெல்லி, டி ஜாங்காய். சரியான பதில் ஏ டோக்கியோ. இதை கட்டினால் வீட்டிற்கு பாம்பு வரவே வராது. ஏ கருடன்கிழங்கு, பி கற்றாழை, சி அரளிக்கிழங்கு, டி சீமைக்கிழங்கு. சரியான பதில் ஏ கருடன்கிழங்கு. சராசரி மனிதன் படுத்தால் எத்தனை நிமிடங்களில் உறங்கி விடுவான்? ஏ 5 நிமிடம், பி 30 நிமிடம், சி 7 நிமிடம், டி 15 நிமிடம். சரியான பதில் சி 7 நிமிடம். பூமியின் விட்டம் எவ்வளவு? ஏ 5000 கிலோமீட்டர், பி 12754 கிலோமீட்டர், சி 12500 கிலோமீட்டர், டி 15347 கிலோமீட்டர். சரியான பதில் பி 52754 கிலோமீட்டர். குளித்த பின் முதலில் எந்த இடத்தில் துவட்டினால் சொத்துக்கள் அழிந்துவிடும் என்பார்கள்? ஏ தலை, பி முகம், சி முதுகு, டி கால். சரியான பதில் ஆப்ஷன் பி முகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு கிவ்வே கொஸ்டினும் கேட்கல. என்ன காரணம் சொல்லி பார்த்தா, நிறையா வீடியோவில் வந்து நம்ம கிவ்வே கேட்டுவிட்றோம். பட் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருமே வந்து கிவ்வேயில் வந்து ஜாயினும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே பண்ணாலும் ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிவ்வே ரூல்ஸுக்குள்ளே உட்பட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எந்த ஒரு கிவ்வேயும் கொடுக்கல. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கிவ்வேலாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிவ்வே கொடுத்து நான் வந்து அடுத்தடுத்து பண்ணுவேன். அதே போல் இப்போ நம்ம சேனல் வந்து வியூஸ் ரொம்ப லோவாக தான் போயிட்டுருக்கு. 100 வியூஸ் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி நல்லா போயிடுச்சு, இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு. குயிஸ் சேனல் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டிவான குயிஸ் எடுத்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுபோல் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.